ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் அதுதான் நம்ம முக்கியமாக பார்த்துருந்தோம். அதை பற்றி நம்ம காலையிலேயே ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, அதை வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இம்பேக்ட் என்ன? நிறைய பேர்த்துக்கு வந்து இதை பற்றி தெரியுது, நிறைய பேர் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்துட்டு பை செல் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுல இருந்து என்னெல்லாம் நம்ம டீகோட் பண்ணலாம், இதுல இருந்து நமக்கு ஏத்ததை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும். இது மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுடைய ட்ரேடிங்ல, உங்களுக்கு ட்ரேட் செட்டப்ல கண்டிப்பா கொடுக்கும். அப்போ இங்க கேண்டில் ஸ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனா ஆப்ஷன் செயினோட ஃபார்மேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். வர சுதந்திர தினத்துக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு நம்ம டீம்ல யோசிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது பார்வையாளர்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். உங்களுக்கு அது தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் பேஸ்ல, ஃபியூச்சர் சார்ட்ல நீங்க லெவல்ஸ் இதுவரை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்கோட டே ஹைலோ இல்லை எங்கே சப்போர்ட் எடுத்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுனால பார்த்து பார்த்து போட்டிருப்பீங்க. ஆனால் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரீ வெபினார் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸை பொறுத்து, நீங்கள் ரெஸ்பான்ஸ் நிறையா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், இல்லை அப்படின்னா அதை கைவிட்டுருவோம். அப்போது உங்களுக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃப்ரீ வெபினார்ன்ட்டு பண்ணுங்கள், லைக் வந்துட்டு இது பண்ணுங்கள். இந்த லைக் வந்துட்டு என்னுடைய அடிப்படையில் என்னென்னா, நீங்களாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் நிறைய சப்போர்ட் இந்த லைக் கமெண்ட் அப்படி கொடுத்தா தான் யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓ, நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பார்வையாளராக கடந்து போயிடுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஒரு வேல்யூபிள், சப்போஸ் நீங்கள் வேல்யூபிள் திங்காக இருந்தால் நீங்களே லைக் பண்ணியிருப்பீங்க. வேல்யூபிள் திங்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் லைக் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இது வேல்யூபிள் திங் இல்லை அப்படின்னு நினச்சேனே நீங்கள் லைக் பண்ண வேண்டாம். ஆனால் நிறைய பேர் வந்து அப்படி பண்ணணுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சிலர் சொல்கிறீங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் சுதந்திர தினத்தன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸை வச்சுட்டு உங்களுக்கு உண்டான ஃப்ரீ வெபினார் இருக்கும். இங்கே பாருங்க, நான் என்எஸ்சி வெப்சைட் போய்க்குவேன். அதில் மார்க்கெட் டேட்டா, இதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இன்னைக்கு யார் யார் எந்தெந்த இடத்துல ஓப்பன் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதில் நான் செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ பார்க்கும்போது எனக்கு ஆஸ்ட்ரால் கம்பெனி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க 9/7. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் தெரியும், 9/7 ஆஸ்ட்ரால் கம்பெனி இருந்தாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஆஸ்ட்ரால் கம்பெனிக்கு உண்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டுருவோம். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்பாட்டு ஃபியூச்சரோட கணக்கீடு போடுவீங்க. எனக்கு எப்போவுமே ஆப்ஷனுடைய ப்ரீமியம், அது சிந்தட்டிக் ஃபியூச்சராக இருக்கிறதா நான் எடுத்துக்குவேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1460 ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். அதில் புட்டோட ப்ரைஸ் 41, காலோட ப்ரைஸ் 38, 3 ரூபா புட்டோட ப்ரைஸ் அதிகம். அதனால் அதை லெஸ் பண்ணி, அதாவது 1460லேருந்து லெஸ் பண்ணி 1457 போட்டேன். எனக்கு ஓப்பன் எங்கே அப்படின்னு தெரியும். எப்படி தெரியும் சார் அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி வரும். அந்த ஓப்பனை இங்கே காமிச்சிட்டாங்க. இந்த இதே இது டெரிவேட்டிவ்க்கும் ப்ரீ ஓப்பன் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஃபியூச்சர் வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு இது தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் இல்லை, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்ட்டு. சரி, இதை வச்சு என்னென்ன சார் நம்ம எடுக்கலாம்? நிறைய பேர் என்னென்னா, நீங்கள் வேல்யூம் பார்ப்பீங்க,
அடுத்து ஆர்எஸ்ஐ பார்ப்பீங்க, எம்ஏசிடி பார்ப்பீங்க, ஆர்டர் பிளாக் அண்ட் ஏதோ பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்எம்சி கான்செப்ட் போகும்போது லிக்விடிட்டி ஸ்வீப்பு, ஆர்டர் பிளாக்கு, எஃபிபி எங்கே இருக்குது, அதெல்லாம் நிறைய பார்ப்பீங்க. நான்லாம் இதை எதுவும் பார்க்க மாட்டேன். நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டேன். என்னுடைய லெவல்ஸ் பார்ப்பேன். இருந்ததுன்னா நான் தலைகீழாக தான் குதிப்பேன். தலைகீழாக குதிச்சா நமக்கு என்ன ஆகும், தண்ணி இருக்கிற பக்கம், அதாவது ஒரு ஆற்றுல குதிக்கிறோம், கடலில் குதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் குதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஆழமாக இருந்தால் நமக்கு அடிபடாது. ஆழம் இல்லாமல் வெறும் தண்ணியே இல்லாத இடத்துல தரையில் குதிச்சேன்னாகும் அடிபடும். அப்போது எனக்கு தேவை, நான் தலைகளாக குதிப்பேன். தண்ணியாக இருந்தால், ஆழமாக இருந்தால் எனக்கு ப்ராஃபிட் வரும். இல்லையா எனக்கு அடிபடும், அதாவது நஷ்டம் வரும். அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு தான் நான் நஷ்டத்தையும் ஏற்றுக்குவேன், சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். சார் நீங்கள் வேணால் லாஸ் வந்தால் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க சார், எங்களால் முடியாது சார் அப்படின்னா இது பண்ணவே வேண்டாம். யாரையும் இதை வந்து நம்ம பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தலை. எனக்கு இண்டெக்ஸ் வர்த்தகம் செய்கிறதுல எனக்கு ஆர்வம் பெருசாக கிடையாது. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸோ இந்த கணக்கீடுகள் எல்லாம் டீகோட் பண்ணி கொண்டு வந்தது எதில் அப்படின்னா இண்டெக்ஸில் தான். அப்போ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் 3 வகையான மூவ்மெண்ட் இருக்கும். ஒன் சைடு, வால்டைல், சைடுவே. நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு ஆவரேஜ் இண்டெக்ஸ். டெய்லி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டோ டெய்லி கேப் அப்போ கேப் டவுனோ நடக்காது. அப்போது இந்தியா விக்ஸ் குறைவாக இருக்கும்போது ரேஞ்ச் குறைவாக இருக்கும், இந்தியா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ரேஞ்ச் பெருசாக இருக்கலாம், அப்போ மூவ்மெண்ட் இருக்கலாம், அங்கே ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்தியா விக்ஸ் குறைவாகவும் ரேஞ்ச் குறைவாக இருக்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது. ஸோ அதனால வந்துட்டு ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அப்போ இந்த மாதிரியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 ட்ரேடு எடுத்தோம்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஒரு 2 ட்ரேடு ப்ராஃபிட் கிடைக்குது, 8 ட்ரேடு அன்சக்சஸ் கிடைக்குது. அப்போ 8 ட்ரேடு அன்சக்சஸ் கிடைக்கும்போது நம்ம என்னன்னா, கரெக்டாக போகிறவனையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ப்ராஃபிட்டை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூட்டி பண்ண மாட்டோம். என்ன பண்ணிடணும், அதையும் நமக்கு ஏற்ற ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். அப்போ 8 ட்ரேடோட லாஸ் 2 ட்ரேடோட ப்ராஃபிட் சரி கட்டு பண்ண முடியாது. அப்போ எதற்காக இது? அப்போ வரைபடம் பார்த்து பார்த்து பண்றோம், அப்போ லாஸ். நியூஸை பார்த்து பண்ற லாஸ். அப்போ என்ன? அப்போ மார்க்கெட்டை பத்தி தெரியாதவங்க ட்ரேட் பண்ணி கூட ப்ராஃபிட் பண்றாங்க. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கே பயம் வருது, கை நடுங்குது, லாஸ் ஆயிடுமோன்ட்டு. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம தான் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சா ட்ரேட், இல்லையே ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. யாருக்காக நான் நிரூபிக்கிறதுக்கு ட்ரேட் பண்ணணும்? நான் இதுவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நான் ட்ரேடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் கிட்டத்தட்ட 7 வருடம் நெருக்க போகுது. நம்ம இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரே ஒரு இடையில ஒரு 3 மாதம் மட்டும் தான் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். அதுவே சொல்லி தான் போட்டேன், நமக்கு வந்துட்டு இது என்னோட உடன்பாடு இல்லைன்ட்டு. நிறைய பேர் எதிர்பார்த்ததுனால அது போட்டோம். ஆனால் இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிக்கிறது என்னோட உடன்பாடு இல்லை. தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறவங்க இப்படியே கற்றுக்கோங்க. நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் லாஸ் ஆகுறேங்கிறக்காக நீங்களே லாஸ் ஆவீங்கன்னு சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு தனித்திறன் வேணும். அப்போது நமக்கு என்னென்ன சொல்லி வளர்த்திட்டாங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லருக்கு ஓடிஎம் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க. அது அந்த இடத்துக்கு இண்டெக்ஸ் வரவே இல்லைன்னா என்ன ஆகிடும், அது 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் செல்லர் தான் அதிகமாக வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு தெரியும். அப்போ ஆப்ஷன் செல்லர் பயப்படுற இடத்துல ட்ரேட் பண்ண என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் கேப் அப் கேப் டவுன் மட்டும் தான் எடுத்துக்கணும். மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனோ பாசிட்டிவ் ஓப்பனோ நெகட்டிவ் ஓப்பனோ இதில் எல்லாம் என்ன பண்ணுவோம், இங்கே போய் திரும்பிச்சுன்னா அங்கே போய் திரும்பிச்சுன்னா ஏதோ காரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்குமே தெரியாது, நமக்கு இது ஆகாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒன்று ஆப்ஷன் செல்லர் பயப்படணும், இல்லைன்னா ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ரெண்டுமே நடக்குமே இல்லையா? சைடுவேங்கிறது எப்போதாவது தான். அப்போ இதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்தது தான் இந்த ப்ரீ ஓப்பன். அப்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டோமே 1457 வச்சதுமே 40 ரூபா காமன் ஏடிஎம்னால +40 -40 எடுத்துட்டேன். அப்போ என்னன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து, அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1420ம் 1500ம் இந்த இடைப்பட்ட கேப் என்னன்னா 80 ரூபாய். இது கால், இது புட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ யாருக்கு வரும் அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு தான் வரும். அப்போ அதனால இந்த 1420 கால், இந்த டோட்டல் வேல்யூ 80 அவங்க வந்து ஸ்டேபிளாக வச்சுட்டாங்க அப்படின்னா டோட்டல் ஏரியா இவங்க கவர் பண்ணுறாங்க. இந்த டோட்டல் ஏரியா கவர் பண்ணால் இந்த 1500 புட் என்னவா மாறணும் அப்படின்னா ஓடிஎம்மாக மாறணும். சரி, இவன் ஓடிஎம்மாக மாறல என்னத்த பிரச்சனை அப்படின்னா,
அங்க 1500 கால் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி ஓடிஎம்மா இருக்கிறவங்க ஐடிஎம்மா மாறுவாங்க. ஓகே, அப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தோணும். பிரச்சனை இருக்கு. நம்ம தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஓடிஎம் ஆப்ஷன் அந்த ரேட்டே வராது, அது ஜீரோ ஆகிறதுன்னு செல் அடிச்சு வச்சிருப்போம். இந்த செல் அடிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் அவங்களுடைய ரிவார்டு அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டது, லாஸ் அப்படிங்கிறது வரையறுக்கப்படலை. அப்போ ஒரு 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு செல் பண்ணியிருப்பாங்க, இது அன்னைக்கு 50 ரூபாய் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரிவார்டை விட ரிஸ்க் ரொம்ப அதிகம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கண்மூடித்தனமாக கவர் பண்ணுவாங்க. இந்த கவர் பண்ணும்போது என்னன்னா எல்லாரும் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 40 ரூபாய்க்கு பை பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க, அது 45 ரூபாய் போயிருச்சு. பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, ஓடுற பஸ்ல ஏறாதீங்க, விழுந்துடுவீங்க, அடிபட்டுரும், அதனால நீங்க வாங்கணும்னு நினைச்ச இடத்துல வாங்குங்க, இல்லையா நீங்க கம்முன்னு ட்ரேட் பண்ண வேண்டாம். கண்டிப்பா அதுதான் உண்மை. ஆனா எனக்கு என்னன்னா ஓடுற வண்டியில தான் ஏறணும், அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய இலக்கை விரைவாக அடைய முடியும். அதுக்குன்னு ஓடுற வண்டியில ட்ரெயின்ல எல்லாம் ஏற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஓடுற வண்டியில ஏற மாட்டேன், கிளம்புற வண்டியில ஏறுவேன். அப்ப அது ஏறும்போது நிதானமா ஏறலாம், இல்ல அதுவும் ஓடி பிடிச்சி ஏறலாம். ஆனா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாஸ் தானே வரப்போகுது, வேற எதுவும் வராதல்ல. அப்ப என்ன பண்ணுவேன்னா 45 ரூபா போனா ஆக்சுவலா கையிலே இல்லாதவங்க பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ண மாட்டாங்க. அடுத்த 50 ரூபா போகுது, ஆர்டர் மாத்தி எல்லாம் பை பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஆப்ஷன் செல்லர் அப்படி இல்லை, ஆர்டர் மாத்திரக்கெல்லாம் டைம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 40 ரூபா ரன் ஆயிட்டு இருக்கும்போது 60 ரூபான்னு வச்சுட்டு அவங்க ஆப்ஷனை கவர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், கவர் பண்ணும்போது என்ன தெரியுங்களா நடக்கும், 40 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்குள்ள இருக்கிற எல்லா ஆர்டர்ஸுமே அவங்க அப்படியே எடுத்துடுவாங்க. அதனால தான் பிக் கேண்டில்ஸ் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்க கவர் பண்றாங்களோ, அப்போ ஆப்ஷன் செல்லர் எப்ப ப்ராஃபிட் பண்ணுவாங்க, டிகே ஆகும்போது. ஆப்ஷன் செல்லர் எப்ப லாஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்காம ரிஸ்க் அதிகமாகும் போது. அப்போ எனக்கு வந்து வாட்ச் பண்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல எனக்கு என்னன்னா எடுத்து வச்சு ஊற போட்டு காய வச்சு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லாஸோ ப்ராஃபிட்டோ இமீடியட் ரியாக்ஷன் இருக்கணும். அதனால நான் சூஸ் பண்ணது தான் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய தெரியும், புதுசாக பார்க்குறவங்க ரொம்ப கதை விடுற அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் கதை விடுறதா தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஒதுக்கி வச்சிட போகிறேன். இது வந்துட்டு புரியறதுக்காக சிலருக்கு, புரிஞ்சுக்கணும் யாராச்சும் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயன்படுவதற்காகத்தான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு காலையில் அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப், நல்ல குட் ட்ரேட் செட்டப்னா ஒரு 10 எல்இடி டிவி முன்னாடி மாட்டிக்கணும். இங்க 2 சார்ட், இங்க 2 சார்ட், இங்க டிவியில பெரிய ஸ்க்ரீன்ல அதுவும் போட்டு ஒரு 4-5 கிராஃபை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி நியூஸ் பார்க்கறதுக்கு டிவி போட்டிருப்பீங்க, அதையும் நான் பார்க்க மாட்டேன். நான் கிட்டத்தட்ட 2019 எண்டில் வீடியோ இது சேனல் ஆரம்பித்தேன். அது வர நியூஸ் சார்ட்டுனே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் தான் எல்லாத்தையும் அதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதுதானே எனக்கு தேவை. 5 வருஷம் கழிச்சு இந்தியா முன்னேறும், இந்தியா வல்லரசாகும் அப்படிங்கறக்காக நான் இன்னைக்கே கால் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியுமா, நிஃப்டி கால் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு இந்த எக்ஸ்பெரி தான் எனக்கு முக்கியம். ஸோ அதுக்காக தான். அப்ப என்ன பண்ணேன்னா, ஆஸ்ட்ரல் நிறுவனத்தோடது இந்த சிங்கிள் பேஜ் ஸ்கிரீன் சொல்லுவாங்க, இது டெர்மினல் சொல்லுவாங்க. இதுல எனக்கு என்னன்னா ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லா டேட்டா இதுக்குள்ள வந்துடும். அப்போ இதுல பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான், அதுக்காகத்தான் இதை நான் சூஸ் பண்ணேன். இதில் தான் நான் ஆர்டர் போட்டுக்குவேன். அப்போ இன்னைக்கு ஆர்டர் போட்டதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நான் கூகுள் ஷீட் ஒன்று கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க இது சொன்னுங்க. எங்ககிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து பெய்டு இல்லை, ஃப்ரீ தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணுவோம். கூகுள் ஷீட்டில் பண்ணீங்கன்னா என்னன்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம இது எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ அவங்களுக்காக கண்டிப்பாக கொடுப்போம். இதை வச்சு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாமா, மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் எளிதாக தெரிஞ்சுக்கலாம். இது ஐடிஎம் டு ஓடிஎம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணுறது. அதனால இந்த
இது யாருக்கு வேணுமோ நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களுக்குன்னு பிரத்யேகமா இதை பத்தி நம்ம கொடுக்கணும். இங்க பாருங்க, 1420 கால் 80 ரூபாய்க்கு மேல 1500 புட் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே ப்ராபபிலிட்டி அவ்வளோதான். அப்போ என்ன ஆகணும், 1500 கால் வந்துட்டு ஓடிஎம் டு ஐடிஎம் ஆகணும், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு நீங்கள் வேல்யூம் இதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சது 30, வெறும் 30 செகண்டுங்க. 30 ரூபாயில் இருக்கிறவன் உங்களுக்கு 60 ரூபா போயாச்சு. நான் இன்னைக்கு பை பண்ணினதே இந்த 55 ரூபாய்க்கு இங்கே. அப்போ நான் பை பண்ணுற 30 செகண்ட்லேயே அவன் கிட்டத்தட்ட 40 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் 40 ரூபாயிலேருந்து 55 ரூபான்னா அவன் கிட்டத்தட்ட 30% ஏறியாச்சு. அப்பவும் பிடிச்சிருக்கேன். சரி, பிடிச்சி லாஸ் ஆயிருந்து என்ன சார் பண்ணுவீங்கன்னா, லாஸை கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். என்னோட இது என்னன்னா, ஒரு லாட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு லாட்டுக்கு 5000 ரூபாய் அப்படிங்கிறது லாஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் எவ்வளோ வேணாலும் புக் பண்ணுவேன். 1000 ரூபாய் கிடைச்சாலும் புக் பண்ணுவேன், 2000 கிடைச்சாலும் புக் பண்ணுவேன், 4000 பிடிச்சாலும் புக் பண்ணுவேன், இல்லை அதுக்கு மேலே கிடைச்சாலும் புக் பண்ணுவேன். என்னோட இது என்னன்னா, உடனடியாக எனக்கு வந்துட்டு லாஸ் ப்ராஃபிட் அவ்வளோதான் நான் பார்க்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக ட்ரேட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் 9:20 9:30 அதுக்கு மேலே ட்ரேடே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அது போதுங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்காக நான் எல்லாம் பயங்கரமாக இது பண்ணணுன்ட்டு இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை தான், நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டு இருக்க முடியாது இவங்களோட. ஃபுல் டைம் உட்காந்து மார்க்கெட் ஏறுமா இறங்குமா ஏறுமா இறங்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. என்னுடைய தாட் என்னன்னா, லாஸோ ப்ராஃபிட்டோ 9:30க்குள்ள ட்ரேடை முடிச்சலான்னு அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டு அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு பாருங்க, அதுக்கப்புறம் அவன் எங்க போயிருக்கான், 110 ரூபா போயிருக்கான். நம்ம 55ல இருந்து 62 63 வெளியில வந்தாச்சு. நமக்கு என்ன ஒரு 10 to 20% அதுவே போதும் தானே. அப்போ இந்த ஒரு கேண்டிலே அதை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவன் மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்கான். அப்போ ஆப்ஷன் செல்லர் கவர் பண்ணுனது என்ன எஃபெக்ட் அப்படின்னு நீங்க பார்த்தாலே இது புரிஞ்சிடும். அதற்காக தான். அடுத்தது நிஃப்டி. நிஃப்டி பாருங்க, 24,443. நீங்க ஸ்பாட்டுக்கும் மந்த்லி ஃபியூச்சருக்கும் தான் போடுவீங்க. நான் சிந்தட்டிக் ஃபியூச்சர். அப்போ 24,450 கால் 119 ரூபா, 24,450 புட் 126 ரூபாய், 7 ரூபா வித்தியாசம். அந்த 7 ரூபாய் கழிச்சு 24,443. அப்போ 150 நமக்கு 120 தான் காமன் ஏடிஎம் வருது, 124. அப்போ நான் என்ன பண்றேன், 150 ரவுண்ட் ஆஃப் பண்றேன். மன்னித்து கொள்ளுங்கள், அடிக்கடி மூக்கு இது பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப சளி, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால வந்துட்டு சிலருக்கு அது தப்பா படலாம், அதனால வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன், முடியல. 24,300 கால், 24,600 புட், டோட்டலா 300 ரூபாய் இருக்கணும். இது ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சரே அதுதானுங்க. இதுக்குள்ள இன்ட்ரென்சிக் வேல்யூ 300 தான் இருக்கணும். அப்போ 24,600 புட் 300 ரூபாயை தக்க வச்சா 24,300 கால் ஓடிஎம் காலா மாறிடும். 24,300 கால் 300 ரூபாயை தக்க வச்சா 24,600 புட் ஓடிஎம்மா மாறிடும். அப்ப 2 பேருமே 24,300 கால் 600 புட் யாருமே 300 ரூபாய் தாண்டலைன்னா மார்க்கெட் என்ன போறோம், அதுக்குள்ள சைடுவேக்குள்ள இருக்க போறோம். சைடுவேர் வால்டைலுக்குள்ள அந்த கேப்புக்குள்ள தான் இருக்க போறோம். அப்ப இதுல யாரு இன்ட்ரென்சிக் வேல்யூ தக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட். அதுதான் 143 157. இந்த கணக்கீடு நீங்க எல்லாம் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் நேற்று க்ளோஸ் செட்டில்மெண்ட் பிரைஸை வச்சே போட்டுடலாம். இந்த லெவல் தான் நான் எடுக்கிறேன். இந்த லெவலை நான் மார்க் பண்ற பாருங்க. 24,300 கால் 24,600 புட், இந்த 2 தானே போட்டியாளர். 300 ரூபா டோட்டல் ரேஞ்ச் போட்டுருனா, 143 ரூபா போட்டிருக்கேன்னா இவனுக்கு 157 ரூபா. இங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கணக்கீடு மேத்தமெட்டிக்ஸோட கணக்கீடோட இதை பாருங்க, நீங்க புரிஞ்சுட்டா உங்களுக்கு தெரியும். 143 ரூபாயை தான் சப்போர்ட் பண்ணியிருக்கான், அங்கிருந்து தான் மேல வந்திருக்கான். காரணம் இவன் என்ன பண்ணல, 300க்கே போகல, 300ங்கிற கேப் இது. அப்ப இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்ததுக்கு காரணம் ஏன்னா அவனோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, அவனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம 143 எழுதி வச்சிருக்கிறோம், இவனுக்கு 270ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், 24,600 புட் ஆப்ஷன் நமக்கு ஹை வந்துட்டு 270 அப்படின்னா 24,300 காலுடைய ஐவி எவ்வளவு தெரியுங்களா, 30 ரூபாய். சரி, இவனுக்கு ஐவி 30 ரூபாய் இருக்கிற வரை
24,300 புட் என்னவா இருக்க முடியும்? ஓடிஎம் புட்டா தானே இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன இருக்கும்? இருக்கிற எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவா? கண்ண மூடிட்டு அவங்க செல் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத கண்ண மூடிட்டு செல் பண்ணிட்டு, ஏன்னா அது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஏன்னா 24,300 கால் வந்து ஓடிஎம் காலா மாறாம 24,300 புட் எப்படி ஐடிஎம்மா மாற முடியும்? அப்ப 24,600 புட் 300க்கு மேல இல்லாம எப்படி இது முடியும்? அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஸ்டின் உங்களுக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு விளக்கம் இதுதான். ஆனா அத தெரிஞ்சுக்காம நீங்க எங்க பை பண்ணுவேன்? எங்க ஸ்டாப் போடுவேன்? எங்க ரிஸ்க் வைப்பேன்னா, இந்த நம்ம மார்க் பண்றது ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. மொத்தமா இந்த லெவல்ஸ் எடுத்து அந்த லெவல்ஸ்ல அவன் என்ன பண்றான்னு பாருங்களேன். அது பார்க்காம ஏன் நம்ம வந்துட்டு இப்படி போவானா? இப்படி போவானா? ஏன் இத கீழ இறங்கிட்டு இவன் மேல போயிருக்கலாமா? அப்படின்னா போகட்டும். லாஸ் தானே வரப்போகுது. அதோட லாஸ் புக் பண்ணிட்டு அடுத்து இதே மாரி அமைஞ்சா ட்ரேட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் பை பண்ணுவேனா, செல் பண்ணுவேனா? அவ்வளோதான். இது யூ டர்ன் போட்டிருக்கான். இதே பிரேக் அவுட் இருக்கான். இந்த 2 தான் நடக்க போகுதுங்க. இந்த 2 நடந்தா என்ன பண்ண போறேன்னு நீங்க பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். அடுத்தது. இங்க பாருங்க. 24,450. நேத்து வந்துட்டு இதோட ஆவரேஜ் காமன் எட்டியும் பாருங்க. 119, 127. அப்போ ஒரு ரூ. 7 வித்தியாசம். அப்போ ஒரு 123 அப்படின்னு வச்சுக்கலாம். இவனுக்கு ரூ. 4, இவனுக்கு ரூ. 4. இல்ல 122 கூட வச்சுக்கோங்க. இத 2 ஆட் பண்ணீங்கன்னா 123 பிளஸ் 123 எவ்வளவு வரும்னா 246 வரும். அப்ப மிட் பாயிண்ட் என்ன? 123, 246, 0. இதுதான் மேக்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ண பாருங்க. சும்மா பார்வையாளர் மாடத்துல இருந்துட்டு பார்த்துட்டு ஏதோ போயிட்டீங்க அப்படின்னா இதுல ஒண்ணுமே கத்துக்க முடியாது. 2 நம்பரை ஆட் பண்ணா 250 வரணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 125 பிளஸ் 125 போடுவீங்க. அப்புறம் எந்த நம்பர் போட்டாலும் 130, 120, 200, 50 இப்படித்தான் போடணும். அப்போ ஒருத்தன் 125க்கு மேல இருப்பான். இன்னொருத்தன் 125 கீழே தான் இருப்பான். இதுதான் மேக்ஸ். இதுதான் ஆவரேஜ் மெத்தோட இது. அப்போ இங்க பாருங்க 2 பேருமே என்ன பண்றான்? ஒருத்தன் 95, ஒருத்தன் 107. அப்ப என்ன பண்றான்? 2 பேருமே 125க்கு கீழ இருக்கிறான். நீங்க நினைச்சிருப்பீங்க, மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏறும்போது, இங்க இறங்கிட்டு உடனே இங்க ஏறும்போது எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, ஷார்ட் கவரிங் வந்துருச்சு. மார்க்கெட்ட வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல போறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? திடீர்னு பை வந்துருச்சோ அப்படின்னாலும் நீங்க நினைச்சு கால் ஆப்ஷன பை பண்றதுக்கு பார்த்திருப்பீங்க. ஆனா, இங்க யாரெல்லாம் யோசிச்சாங்களோ, ஏன்னா இதுல 2 நம்பர் யாராச்சும் ஒருத்தர் 125க்கு மேல இருக்கணும். கால் இல்ல புட் யாராச்சும் ஒருத்தர் 125க்கு மேல இருந்தா தான் அந்த டோட்டல் ஏரியாவையே கவர் பண்ண முடியும். அப்ப 2 பேருமே 125க்கு கீழ இருக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி மார்க்கெட் சைட்வே தான். இதுல ஆப்ஷன் பையர் போனாங்க, தொலைஞ்சாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மார்க்கெட்ல யாராச்சும் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். அவங்கள பத்தியே பேசல. ஆனா ஒண்ணு, அதிகமா இந்த மாரி இருக்கும்போது ஆப்ஷன் பையர் இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேருமே பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ இருக்கிறாங்க. அதன் பின் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நமக்கு லெவல்ஸ் இங்க குடுத்திருந்தோம். அது எப்படின்ட்டு மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அது நான் காலையிலேயே குடுத்திருந்தேன். அதே மாரி ஹிண்ட்டும் குடுத்திருந்தேன். அது போக இது காலையில நான் குடுத்த டேட்டா. இங்க பாருங்க. காமன் ஏடிஎம்னு ஒண்ணு குடுத்துட்டேன். 124. அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் 140ன்னு குடுத்தேன். இந்த கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் பாருங்க. இந்த இடத்துல அந்த 140 அப்படிங்கிறத கட் பண்ணுனதுக்கு அப்புறம் இவன் எப்படி போயிருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 140 அப்ப 2 பிரேக் ஈவன் பாயிண்ட்ட நம்ம அங்க பண்ணியிருக்கோம். இந்த இந்த பாயிண்ட்டுமே பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். அப்போ இது ஒரு வகையான பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்ப நீங்க சிபிஆர் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. சிபிஆர் கால்குலேஷன் வந்துட்டு 3 வகையான எண்களை ஆவரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதே மாரி ஒரு ஆவரேஜ் மெத்தட்ல 140 இம்பார்ட்டன்ட் பிரைஸ். அப்ப அத எடுக்கும்போது அந்த 2க்கு கீழ இருக்கும்போது என்ன எஃபெக்ட்? இதெல்லாம் ஆவரேஜ் மிட் பாயிண்ட்ங்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்ஏசிடி, ஆவரேஜ் வேல்யூம் எல்லாமே ஒரு மிட் பாயிண்ட் தானே. அப்ப அந்த மிட் பாயிண்ட்க்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அடுத்தது இந்த சிம்ப்டம்ஸ். இது ஹேமர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு இத தாண்டி மேல போயிருச்சுன்னா, ஹேமர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது கீழ வந்துருச்சுன்னா, இந்த ஹேமர் வந்து புல்லிஷ் ஹேமர் கிடையாது, பேரிஷ் ஹேமர்ன்னு சொல்லிடலாம். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்.
அப்போ சப்போஸ் நாளைக்கு இங்க ஏறிட்டு இங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா, இங்க எல்லாம் போட்ட ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர்லாம் எடுத்துட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழ இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சிலர் வந்து என்ன பண்ணலாம், இங்க ஓப்பன் லோ குடுத்துட்டு இது மேல போனான்னா, இந்த ஹேமர் பேட்டர்ன் குடுத்ததுனால மேல போயிருச்சுன்னு சொல்லலாம். சப்போஸ் நாளைக்கு இதே இடத்துல ஓப்பன் ஹை குடுத்துட்டு கீழ இறங்கவும் செய்யலாம். இது எல்லா ப்ராபபிலிட்டி இருக்கு. இதுல ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி கண்டிப்பா நடக்க தான் போகுது. இல்லையா? இதே சைஸ்க்கு இன்னொரு சின்ன கேண்டிலும் வரலாம். கேட்டா நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதுக்கு என்னென்ன கேண்டில்? ஏன்னா இது வந்து இன்சைடு கேண்டில்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இன்சைட் கேண்டிலோட அர்த்தம் அப்ப நாளைக்கு வந்துட்டு என்னன்னா மேக்சிமம் மார்க்கெட் ஓப்பன் லோ அப்படின்னு அமைஞ்சதுன்னா மேக்சிமம் அது மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓப்பன் ஹை அப்படின்னு மாற வந்ததுன்னா கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழேயும் வரலாம். அதே மாதிரி கீழே போயிட்டு திருப்பி மேலேயும் போகலாம். எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் சொல்லிட்டேன். அப்போ ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா பாத்தீங்களா நான் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு நான் கண்டிப்பா கிளைம் பண்ண மாட்டேன். ஆனா இதுக்குன்னா அர்த்தத்துக்கு ஏதோ நடக்க போகுது. அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜில ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைப்பு செஞ்சுக்கோங்க. கமெண்ட் நீங்க எப்படி பண்றீங்க, எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.